உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு கப் கடலைப்பருப்பை வச்சு எப்படி எக்ஸலண்ட்டாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுன்னு தான். ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை அவசியம் பதிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல நம்ம ஒரு கப்பு கடலைப்பருப்பு, அதை இது போல் ஒரு கிண்ணத்தில் தண்ணியை எடுத்துட்டு அந்த தண்ணியில் இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கணும். அதை ஊற வைக்க போகிறோங்க. இப்போ ஊற வச்சுருக்கோம். இதை ஒரு 3 மணி நேரம் தள்ளி எடுத்துக்கலாம். 3 மணி நேரம் ஆயாச்சு. ஊறின கடலைப்பருப்பை அப்படியே ஒரு துணியில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா காய விட்டுருவோங்க. கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் நல்லா காஞ்சாதான் நமக்கு தேவையான அளவுக்கு இதை நம்ம பொடி பண்ணி மிக்சியில் செய்ய முடியும். நல்ல ஒரு 3 மணி நேரம் ஊற வச்ச பிறகு அதை அப்படியே வடிய விட்டு ஒரு கிளாத்தில் போட்டு நல்ல ஈரம் போக அப்படியே காய வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த ஒரு கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நாம் ஒரு வாணலியை எடுத்து ட்ரை ஃப்ரையாக ஒரு 3-4 நிமிஷம் வாசனை வர வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷம் வாசனை வரட்டும். அந்த அளவுக்கு இதை வறுத்து கொடுத்துருவோங்க. இது எதுக்காக வறுக்கிறது அப்படிங்கிற ஸ்டெப் இருக்குது அப்படின்னா, இதை நம்ம ரெடி பண்ணும்போது வறுக்கலைன்னா அந்த ஸ்வீட்டில் பச்சை வாசனை வந்துடும். அது என்னதான் இருந்தாலும் நாக்கில் அந்த பச்சை வாசனை ஒரு டிஃப்ரெண்ட் இதை கொடுக்கும். அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக சொல்ல முடியாது. அதனால் இந்த ஸ்டெப்பு ரொம்ப ஒரு முக்கியமானது. இதை வாசனை வறுக்கிறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ இந்த வாணலியோட சூடான வாசனை வரும். அந்த இது இல்லை, கடலைப்பருப்போட வாசனை அந்த இது வரணும் நமக்கு. இப்படி வறுக்கும்போது இது எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட தீஞ்சிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் கைவிடாமல் வறுக்கிறது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே ஆற விட்டுடலாம். மிக்சியில் பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நல்ல சூடாக இருக்குது. அது அப்படியே ஆற விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட இந்த கருப்பாகி அந்த தீஞ்சு போனதெல்லாம் இல்லை பாருங்கள். ஸோ இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த கடலைப்பருப்பு இருக்குல்ல, அது நல்ல ஆறியாச்சு. கொஞ்சம் கூட சூடு இல்லை. இதை இப்போ மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல அப்படியே பொடியாக நம்ம தட் இஸ் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எந்த கப்பால் நாம் கடலைப்பருப்பு எடுத்தோமோ கப்பால் 1.5 கப்பு தூள் வெல்லத்தை பொடி பண்ணது எடுத்தாச்சு. வாணலி எடுத்து சூடு பண்ணி அதில் ஒரு 1.5-2 கரண்டி வரைக்குமே நெய், அதை நல்லா சூடாக்கிட்டு சூடு ஆனதில் நாம் இது போல் பொடி பண்ணி வச்சுருக்கோமே அந்த கடலைப்பருப்போட அந்த மாவை, தட் இஸ் கடலை மாவு வேறு, இது போல் பண்ணுறது வேறு, அதை அப்படியே எடுத்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ இதை கைவிடாமல் கொஞ்சம் கலர வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா அப்படியே உதிர்ந்து கொடுத்து ரொம்ப அருமையாக வரும். இந்த ஸ்டெப்பு எதுக்காகனா, இந்த கடலைப்பருப்பு கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, அது நல்லா வேகணும். இல்லாட்டி வயிற்றை வலிக்க ஆரம்பிச்சிடும், சின்ன பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. அதனால் இதை நல்ல இந்த நெய்யிலேயே வேகும். இது அப்படியே கலரிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த கடலைப்பருப்பை போட்டு மிக்சியில் அரைக்கும் போதே ஒரு 6 ஏலக்காயும் நான் போட்டேன். இன்கேஸ் பொடி இருந்ததுன்னா இதில் போட்டுக்கலாம். பொடி கையில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பொடி பண்ணும்போது ஏலக்காயை போட்டு பொடி பண்ணிட வேண்டியது தான். இது தீஞ்சிராமல் மட்டும் பார்த்துக்கணும். நல்ல வாசனையாக இருக்குது. ரொம்ப ஒரு ஒட்டாமல் பதம் வருது பாருங்கள். இன்னொரு மேக்ஸிமம் 2 நிமிஷம் அவ்வளோதான். அதை போட்டு எடுத்துட வேண்டியதுதான். இது பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 நிமிஷத்துலேயே அதோட டெக்ஸ்டரே மாற ஆரம்பிச்சிடுது. கெட்டி ஆயாச்சே எடுத்துருவோன்னு செய்ய வேண்டாம். இது நல்லா உள்ளேந்து வெந்து கொடுக்கணும். 2 கரண்டி நெய் விட்டுருக்கேன். அப்போ கூட இது சட்டுன்னா அந்த கடலை மாவு பதத்தில் இருக்கிறது அப்சார்ப் ஆயிடுச்சு பாருங்கள். அதனால் ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துருங்க. இப்போ சுருண்டு வர பதம் வந்தாச்சு. அதனால் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுற வேண்டியது தான். இதை அப்படியே ஒரு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஒரு வாணலியில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துப்போம். அந்த கடலை மாவோட இது நல்லா ஆறுறதுக்குள்ளே அந்த 1.5 கப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அதை போட்டு நல்லா அப்படியே கரையட்டுங்க. அடுத்த ஸ்டெப் போய்க்கலாம். இது நல்லா கரைஞ்சிருக்கு.
இந்த ஸ்டேஜில் இதை ஆற விட்டு வடிகட்டி ஏதாவது கல் மண் இருந்ததுன்னா அது போக திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நாம் இந்த கல் மண் போக வடிகட்டினதை இதில் அப்படியே மாற்றி விட்டுருவோங்க. இது நல்லா கொதித்து அப்படியே நமக்கு வேணுங்கிற பதத்தில் செஞ்சுப்போம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வடிகட்டி திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நமக்கு டங்கு பதம் நம்ம ஏற்கனவே காமிச்சிருக்கோம். இதை கொஞ்சமாக தண்ணியில் விட்டு பார்த்தாக்க டங்குன்னு சத்தம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருவோம். இதை பார்த்திங்கன்னா சில பேருக்கு கிச்சன் ஒர்க் ஒரு 3-4 மணி நேரம் ஆகும். சில பேருக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அப்போ சில சமயம் பார்த்தாக்க எதனால் சிம்பிள் டிஷ்ஷாக இருக்கும், ஆனால் ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. அது என்ன காரணம்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சஜஷன் மாதிரி. இப்போ சிமுலேஷன் சொல்லுவாங்க. இந்த கார் ஓட்ட கற்றுக்குறோம்ல, அப்போ சிமுலேஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரோட்டில் ட்ரைவ் பண்ணாமல் அது எது கிளச்சு, எது பிரேக்கு, எது ஆக்சிலரேட்டர், அந்த மாதிரி எல்லாம் கற்றுக் கொடுக்கறத சிமுலேட்டட் மாடல். அதாவது நம்ம ஆக்சுவலாக பண்ணாமல் அது மாதிரி இமேஜினேஷனில் எப்படி என்ன செய்யணுங்கிறத சொல்லி கொடுக்கறது. அதுபோல் கிச்சனில் என்டர் ஆன உடனே டைரெக்டாக வானலியை ஏற்றி டைரெக்டாக குக்கரை வச்சு அப்படி பண்ணாமல் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத மைண்டில் ஃபஸ்ட்டு யோசித்து அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு, அது போல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெல்லம் வேணுமா, அதை உடனே எடுத்து தட்டி வச்சு முதல் நாளே அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா ஆக்சுவல் ப்ராசஸ் டைம் ரொம்ப கம்மியாகும். ஏன்னா சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கும் மைண்ட் செட்டில். அது இல்லாமல் நேராக கிச்சனுக்குள்ளே இதை செய்யவா அதை செய்யவான்னு தடுமாறி போய் அவங்க அது இல்லாமல் இந்த சிமுலேஷனை நம்ம ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக கார் டிரைவிங்க்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய எல்லா இதுக்குமே, அதுவும் எஸ்பெஷலி கிச்சனில் ரொம்ப நம்ம கடகடன்னு முடிச்சிட்டோம்னா அடுத்தடுத்த வேலைகள் ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள் அவசியம். சிமுலேஷன் எதுக்கு சொல்கிறேன்னா, என்னென்ன தேவை இப்போ ஒரு செயல் செய்கிறது. இப்போ இந்த ரெசிபியவே எடுத்துக்கோங்க. இதுக்கு வெல்லம் தேவையாக இருக்கும், கடலைப்பருப்பு தேவையாக இருக்கும், நெய் தேவையாக இருக்கும், ஏலக்காய் தேவையாக இருக்கும். திடீர்னு காலையில் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது எது இல்லை ஷார்ட்டேஜ் அப்படின்னாக்கா ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு தே வில் ஃபீல் அட்மோஸ்ட் டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ். அது இல்லாமல் முதல் நாளே அளவுலேருந்து எல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கொண்டு வச்சுட்டு ஜஸ்ட் குக்கிங் ப்ராசஸ் மட்டும் வச்சுட்டாங்கன்னா அவ்வளோ ஈஸி, அவ்வளோ சுலபமாக இருக்கும். ஸோ இது நான் இந்த ஒரு ரெசிபி மட்டுமே சொல்லலை, எல்லாத்துக்குமே எல்லாம் டெய்லியே பார்த்தீங்கன்னா டே டு டே சமையலுக்குமே தே கேன் யூஸ் திஸ் மாடல். ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். மார்னிங் எந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எதுவுமே இருக்காது. அதனால் இது போல் செஞ்சு பாருங்கள். இஃப் த ரிசல்ட்ஸ் ஆர் ஓகே டெஃபினெட்லி யூ கேன் ஃபாலோ. நீங்கள் இது போல் நல்லா சூட் ஆச்சுன்னா அவசியம் செஞ்சுக்கலாம். இதை நல்ல ஓரளவுக்கு கலர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இதை இன்னொரு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் அதுக்குள்ளேயே நமக்கு தேவையான இதுக்கு வந்துடும். இதில் கொஞ்சமாக இந்த பாகை விட்டு இப்படி உருட்டும் போது இது தக்காளி பழத்துக்கு வந்திருக்கு. இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் அந்த டங்கு பதம். அதனால் இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கலரினாலே போதுங்க. இது போல் கலரி கொடுக்க வேண்டியதுதான். இப்போ இதை நல்ல பதம் வந்தாச்சு. இதில் அந்த வறுத்து பொடி பண்ணினோம்ல, நெய்யில் கூட வறுத்து எடுத்தோமே, அந்த கடலை மாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதை நல்லா அப்படியே கலந்து அடிவட்ட கிளறி நல்லா அப்படியே சுற்றி கலர வேண்டியது தாங்க. பாருங்கள், சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி இது போல் பண்ணினா இப்படி பாகுக்கெல்லாம் எடுக்கிறாங்களே ஸ்வீட்டு மாறிடாதா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்பேன். ஏன் பாட்டி இது போல் எடுத்து பாகு இதெல்லாம் விடுறீங்களே, அப்போது இந்த ஸ்வீட்டோட லெவல் மாறிடாதா அப்படின்னு. அவங்க சிரிப்பாங்க. அப்படியெல்லாம் மாறாதுமா, அதுக்குள்ளே இருக்கிற அந்த பாகையும் நம்ம எடுத்து திருப்பி இதுக்குள்ளேயே போட்டுருவோம், கவலைப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன வயசில் அது மாதிரிலாம் தோணியிருக்கு நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கலந்து வந்திருக்கு. இதே போல் கைவிடாமல் அப்படியே கிளறி இன்னொரு 3 அல்லது 4 நிமிஷமே அதிகம் நல்லா அப்படியே பூவாக உதிர்ந்து கொடுத்துருக்கு. இதை உட்காரையோட ஒரு ஒன் ஆஃப் தி வெர்ஷன்ஸுன்னு கூட நான் சொல்வேன். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வெர்ஷன். உட்காரை ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மெத்தட். அது ஒரு வித்தியாசமான மெத்தடாக இருக்கும். அதுலேயே ஒரு சிம்பிளிஃபைடாக இந்த மெத்தடும் செய்யலாம். அப்போவே எப்படி இருந்தது, இப்போ அப்படியே பூவாக உதிர ஆரம்பிச்சது பாருங்கள். இதை நாம் எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. ஒரு சைஸபிள் கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணி அதையும் இதில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு. 1 கப் கடலைப்பருப்பை வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக, இவ்வளோ ஒரு சாஃப்டாக எம்மியாக
வீட்டில் இருக்கிற சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹாப்பியாக சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். இது போல் நல்ல நல்ல ரெசிபீஸோட நம்ம சேனலில் உங்கள் எல்லாரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம்.